ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிஞ்சால் ரெசிபி வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. வெரி ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பிரிஞ்சால் சூஸ் பண்ணும்போது எனி வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சைஸ் இல்லைன்னா மீடியம் சைஸ் பிரிஞ்சாலாக சூஸ் பண்ணிக்கோங்க. 9 ரெட் சில்லி, 1/2 கப் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் சன்னா தால். இவ்வளோ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிற ரெட் சில்லிஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ரெட் சில்லிஸை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸஸாக ஆயில் இருந்தால் அதை தொடச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்திருந்த 1/2 கப் தனியா அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். தனியாவும் கடலைப்பருப்பும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம பவுடரும் நல்லா ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி அந்த பவுடரை ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்ஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம அரைச்ச பொடி அதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை அதில் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரேவியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு ட்ரை பிரிஞ்சால் ரெசிபி. கத்திரிக்காவை குக் பண்ணும்போது போத் சைட்ஸும் திருப்பி விட்டு குக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணும்போது உப்பு சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு லிட்டை வச்சு மூடி நம்ம கத்திரிக்காவை குக் பண்ணணும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம கத்திரிக்காவை குக் பண்ணணும். நம்ம கத்திரிக்காய் வெந்துட்டான்னு பார்க்கணுன்னா நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி பார்க்கும்போது சாஃப்டாக இருந்தால் நம்ம கத்திரிக்காய் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் டன். ஃபைனலி நம்ம பிரிஞ்சால் ரெசிபி இஸ் ரெடி டு ஈட். இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரசம் அண்ட் கர்ட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸி அண்ட் குயிக் பிரிஞ்சால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். If you like to see more videos, make sure to subscribe to Ungal Kitchen. Thanks for watching and I'll see you next time.